தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க அனுமதித்த சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை சவுதி அரேபியா வரவேற்கிறது. சவுதி சேம்பர் ராணுவ தொழில்களுக்கான தேசிய குழுவை அமைக்க உள்ளது. சவுதி ஆராய்ச்சி ஆய்வகங்களை ஆதரிக்க நிதி தொகுப்பு தொடங்கப்பட்டது. ஒற்றுமை மற்றும் அமைதிக்கு முக்கியத்துவம் அளித்து உள்ளூர் பாதுகாப்பிற்கான பார்வையை வெளிப்படுத்தும் ஜிசிசி. விரிவான செய்திகள். காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை தடையின்றி வழங்குவதை நோக்கமாக கொண்ட சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் பாராட்டியுள்ளது. முற்றுகையிடப்பட்ட பகுதியில் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் இக்கட்டான சூழ்நிலையை தீர்க்க உதவிப் பொருட்களை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்க ஐசிஜே அழைப்பு விடுத்துள்ளது. காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை நிறைவேற்றவும் இஸ்ரேலின் அத்துமீறல்களை தடுக்கவும் சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சவுதி அரேபியா வலியுறுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் ராணுவ தொழில்களுக்கான தேசிய குழுவை அமைப்பதாக சவுதி சேம்பர்ஸ் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. குழுவின் தலைவராக சல்மான் அல் ஷாத்ரியும் துணைத் தலைவராக ஜெயித் அல் மஹமீத் ஆகியோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ராணுவ தொழில்களுக்கான பொது ஆணையம் சவுதி அரேபிய ராணுவ தொழில்கள் போன்ற நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பணியாற்ற தனியார் துறையின் கீழ் ராணுவ தொழில் குறித்த குழு அமைக்கப்பட்டு சவுதி சேம்பர்ஸ் கூட்டமைப்பால் பிரதிநிதித்துவம் செய்யப்படுகிறது. இது நாட்டில் ராணுவத்துறையை ஒழுங்கமைத்து தேசியமயமாக்குவதையும் 2030 ஆண்டுக்குள் 50% அதிகமான துறைகளை தேசியமயமாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. சவுதி அரேபியா முழுவதும் உள்ள ஆராய்ச்சி ஆய்வகங்களை ஆதரிப்பதற்காக 312 மில்லியன் ரியால் நிதி தொகுப்பை ஆராய்ச்சி வளர்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. RDIA தலைவர் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமர் முகமது பின் சல்மான் அமைத்த தேசிய ஆராய்ச்சி முன்னுரிமைகளுக்கு ஏற்ப நாட்டில் ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் ஆய்வகங்களை மேம்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மற்றும் RDIA இயக்குநர்கள் குழு தலைவர் இன்ஜினியர் அப்துல்லா அல் ஸ்வாஹா, கல்வி அமைச்சர் யூசுப் அல் பெனியான் மற்றும் RDIA பொது மேற்பார்வையாளர் டாக்டர் முகமது பின் ஒவைத் அல் ஒதைபி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். ஆராய்ச்சி வசதிகளுக்கான அணுகலை ஒழுங்குபடுத்துதல், படைப்பாளர்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட நாட்டின் நிதியுதவி ஆராய்ச்சி உள்கட்டமைப்பிற்கான தேசிய திறந்த அணுகல் போர்ட்டல் தொடங்கப்பட்டது. பல்கலைக்கழகங்கள், ஆய்வகங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பல்வேறு அறிவியல் துறைகளில் பணிபுரியும் தனியார் நிறுவனங்கள் உட்பட 30 நிறுவனங்கள் நிதியுதவி பெறுபவர்களாக பெயரிடப்பட்டன. ரியாதில் உள்ள குழுவின் தலைமைச் செயலகத்தில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உள்ளூர் பாதுகாப்பிற்கான பார்வையை ஜிசிசியின் பொதுச் செயலாளரான ஜசம் அல் புதைவி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முன்முயற்சி நெறிமுறை மதிப்புகள் மற்றும் ஒற்றுமைக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பை குறிப்பதோடு உள்ளூர் பகுதிகளுக்கு நம்பிக்கையான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. உள்ளூர் பாதுகாப்பிற்கான பார்வை அல் புதைவியால் ஒரு அரசியல் அர்ப்பணிப்பு மட்டுமல்ல, உரையாடல், ஒத்துழைப்பு, ஒருங்கிணைப்பு மற்றும் பலதரப்பட்ட முன்னோக்குகளுக்கான மரியாதை ஆகியவற்றின் கொள்கைகளின் அடிப்படையில் நிறுவப்பட்டது. ஜிசிசி நாடுகளின் வெளியுறவு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொண்ட இந்த விழா சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அமைதியை அடைவதற்கான ஒரு முக்கிய படியை குறிக்கிறது. உள்ளூர் மற்றும் உலகளாவிய அரசியல், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சவால்களை சமாளிப்பதற்கான ஜிசிசியின் அர்ப்பணிப்பு மீண்டும் வலியுறுத்தப்பட்டு கூட்டு நடவடிக்கையின் முக்கியத்துவத்தையும் நிலையான அமைதியை நிலைநாட்டுவதில் நேர்மையான விருப்பத்தையும் இந்த முயற்சி சுட்டிக்காட்டியது. பொருளாதார மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் உள்ளிட்ட பல தூண்களை உள்ளடக்கிய இந்த பார்வை புவிசார் அரசியல் மாற்றங்களிலிருந்து கலாச்சார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறது. உலக அரங்கில் அரசியல், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார துறைகளில் நம்பகமான பங்காளியாக ஜிசிசியின் பங்கை வலுப்படுத்த, பாதுகாப்பான மற்றும் வளமான எதிர்காலத்தை நோக்கி ஒத்துழைக்க அனைத்து தரப்பினருக்கும் நடவடிக்கைக்கான அழைப்பை இந்த பார்வை மீண்டும் வலியுறுத்தியது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.50, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 80.12, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 83.35, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 300.44, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.08 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 257 ரியால்கள், 1 பவுன் 2056 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 6275 என்ற அளவிலும்,
ஒரு பவுன் ரூபாய் 50,200க்கும் விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.